ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். தேவனுடைய வார்த்தைகளோடு கூட மறுபடியும் உங்களிடத்திலே வருவதற்கு தேவன் செய்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் அக்கறையோடு கூட அனுதின தியானத்தை கவனிக்கிறீர்கள் என்று ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று தெரிவிக்கிறீர்கள். அதற்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த பட்டணத்தில் இருந்தாலும் இது எந்த நேரமாக இருந்தாலும் ஏசப்பாவின் வார்த்தைகளை கேட்பது மிகவும் நன்மையுள்ளது. நீங்கள் கேட்கிறவைகளை பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அதன்படி அனுசரித்து நடவுங்கள். அப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக இன்னும் பலப்படுவீர்கள், விசுவாசத்திலும் விருத்தி அடைவீர்கள். வாருங்கள் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, மற்றொரு விஷயம் உடைய சன்னதியிலே வந்து ஜெபிக்கிறதற்கான பாக்கியத்தையும் உடைய வார்த்தைகளை கேட்கிற கிருபையையும் மூடு கழிக்கிற இந்த வாய்ப்பையும் கொடுத்த தயவுக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாங்க, எங்கெங்கிருந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ லைவ் சேட்ல வந்து உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை உடனே டைப் செய்து விடுங்கள். அதேபோல 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளையும் பாரங்களையும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்பி வையுங்கள். வெளிநாடுகளில் இருப்போருக்கு பிரத்யேகமான நம்பர் தரப்பட்டிருக்கிறது. 9100100888 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவியுங்கள். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கப் போகிறேன். அது ஒரு சின்ன ஜெபம், ஒரு நேர்த்தியான ஜெபமாக இருக்கிறது. இதிலிருந்து அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 7வது வசனம். கவனிங்க. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் எனக்கு மறுக்காமல் தாரும். நமக்கு எத்தனை மனு இருக்கும்? எத்தனையோ மனுக்கள் போடுறோம். ஆனா நாம் என்ன கேட்கிறோமோ ஒரு அர்த்தமில்லாம கேட்கிறவர்கள் சிலர் இருக்கிறோம். கேட்கிறவைகளை திரும்ப திரும்ப கேட்டு தேவன் தருகிற வரைக்கும் விசுவாசத்தோடு காத்திருக்காமல் பாதியிலேயே அதை விட்டு விடுகிறவர்களாகவும் சிலர் இருக்கின்றோம். பக்தன் சொல்லுகிறான், 2 மனுக்கள் இருக்கின்ற, மரிக்கும் பரியந்தமும் அதை எனக்கு தாங்காண்டவரே. ஒன்று என்ன? மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். மாயையானவைகளையும் பொய்யானவைகளையும் எனக்கு தூரமாக வையும். இதை இன்னொரு விதமா சொல்லணும்னா, ஆண்டவரே என்னை உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க, நான் உம்மோடே கூடயே இருந்துக்கிறேன். நம்ம அநேக நேரங்களில் பாடல்களில் பாடுவோம், அப்படி ஜெபத்தில் கூட அப்படி கேட்போம். ஆனால் உண்மையா தேவனுடைய சந்நிதியை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனையே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? வீணானவைகளை பார்த்து கொண்டிராமல் இயேசுவையே நோக்கி பார்க்கின்ற கண்களை உடையவன் அநேக விதத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாய் வளருவான், இலக்கை நேர்மையாய் சென்றடைவான். நம்முடைய தியானத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய பார்வையை திருப்புவதற்கு பிசாசானவன் அநேக ஈர்ப்புகளை இந்த உலகத்துள்ளே வைத்திருக்கிறான். வீணான காரியங்களை தான் இன்னைக்கு மனுஷன் தேடி போயிட்டே இருக்கான். நீ கடினமாய் உழைக்கிறதெல்லாம் உன்னுடைய வயிற்றுக்காகத்தானே, ஆகாரத்துக்காகத்தானே, இல்லையாங்க? இவ்வளவு பாடுபடுறது ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் அப்படின்னு முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. இன்று மனிதன் தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்னவோ செய்யறான். குடிக்கிறான், வெறிக்கிறான், கண்ட இடங்களுக்கு சுத்துறான், இன்னும் என்னென்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கான். சம்பாதிக்கிறான், அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறான். ஆனா இவைகள் எல்லாமே ஒரு நாள் நம்மோடு வராது. அது உண்மையான சமாதானத்தை நமக்கு தரவே தராது. இதெல்லாம் வீணானவை. இவைகள் எவ்வளவு இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவர் என்னோடு இருந்தால் போதும் என்பது யோசிக்கிறது இல்லை எனக்கு நிறைய பேர். மாயான காரியங்களுக்காக ஓடிக்கொண்டே இருப்பது. ஒரு பையன் வெங்காயத்துக்குள்ள என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்க்க நினைச்சானா, அதுல ஒன்னும் இருக்காதுடான்னு அவங்க அம்மா எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. இல்ல அதுக்குள்ள எதான் இருக்குன்னு பாக்குறேன்னு ஒரு லேயரா அப்படி உரிச்சோன்னு அது போயிடும். அப்படி ஒரு லேயரா உரிச்சு பார்த்து, அதாவது ரொம்ப நேரமா பொறுமையா தோலை உரிச்சு பார்க்கறான். கடைசியில் அதுக்குள்ள என்ன இருக்கும்? அதே போலத்தான் இந்த உலகத்திலையும் கூட எங்க இருக்கு சந்தோஷம், எங்க இருக்கு சமாதானம், எங்க இருக்கு திருப்தி, எங்க இருக்கு உன்னதமான ஸ்தானம் அப்படின்னு இன்னைக்கு மனிதன் தேடிக்கொண்டே தானே இருக்கிறான். ஆனா கடைசியில தான் மாயை, அவைகள் எல்லாம் மாயை அப்படின்னு சாலமோன் சொன்னதை போல சொல்ல வேண்டிய சூழல் வருது. ஆண்டவரே, மாயையான காரியங்களை நான் விரும்பாதபடி எனக்கு உதவி செய்யுங்க. பொய் வசனிப்புகளில் இருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பொய் தாங்க. அதுக்கு எவ்வளவு கலர் பூசினாலும், என்னென்ன காரண காரியங்களை சொன்னாலும், மேல் பூச்சி பூசி எவ்வளவுதான் அதை சொன்னாலும் பொய் என்பது கட்டாயம் பொய் தான் இல்லையாங்க. ஆனால் இன்றைக்கு பிழைப்பு என்பது நாம
அது உண்மையா பிழைக்கிறவங்க ரொம்ப அரிதாத்தான் காணப்படுறாங்க. பிழைப்பே பொய் தான், டியூப்ளிகேட் தான், எல்லாமே வேஷமாயிடுச்சு. அதாவது ஏதோ இல்லாதவைகளை இருக்கிறதை போல காட்டிக்கிட்டு அல்லது இருக்கும்போது இல்லாததை போல காமிக்கிறது தான் மனிதனுடைய புத்தியா இருக்கு. பணம் இல்லாதப்பவோ பணம் இல்லைன்னா எல்லாரும் அவமானப்படுத்துவாங்களோன்னு நினைச்சு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது. பணம் இருக்கிற போதோ ஐயோ பணம் இருக்குன்னு தெரிஞ்ச எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்பாங்களே நினைச்சு இல்லாத மாதிரி நடந்துக்கிறது. தாறுமாறான வாழ்க்கை இன்னைக்கு சகஜமாயிடுச்சு. இப்படி இல்லைன்னா உலகத்தில் வாழவே முடியாதுன்னு சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. பொய்யையே நம்புகிறவர்கள், பொய்யையே நாடுகிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்றார் ஆண்டவர். இந்த சத்தியமுள்ள தேவனுடைய மார்க்கத்திலே செல்லுவதற்கு பதிலாக மனிதனுடைய மார்க்கத்திலே, போலியான மார்க்கத்திலே, தப்பான மார்க்கத்திலே முடிவெடுத்து போவது, போய் ஏதோ சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்வது, இந்நாட்களிலே அநேகர் செய்து கடைசியில் ஒன்றுமில்லாதவர்களாக போகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பக்தன் இங்கே சொல்லுகிறான், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. மாயையான காரியங்களின் மீது நாம் பார்வை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் மீது பார்வை வைத்தால்தான் அவருக்குள் இருக்கின்ற அந்த ஈர்ப்பு, அவருக்குள் இருக்கிற அன்பு, ஆறுதல், அவரையே நோக்கி பார்த்து நாம் அவரை சார்ந்து கொள்ளும் போதுதான் இந்த உலகமே நமக்கு குப்பை என்று தோன்றும். பவுல் சொல்லுகிறான் குப்பை என்று. குப்பையை பார்க்கறதுக்கு நாம ஆசைப்படுவோமாங்க? அதாவது ஆண்டவரே நான் உண்மையே நோக்கி பார்க்கிறபடி செய்யுங்க, உண்மையதே நான் நோக்கமாயிருக்க வேண்டும். இந்த உலக பிரகாரமான சாத்தானுக்குரியவைகளான பொய்களை என்னுடைய வாழ்க்கையில என்டர்டைன் பண்ணாம, அவைகளுக்கெல்லாம் நான் வாய்ப்பே கொடுக்காம, பொய்யின் பக்கமே போகாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. நாமும் கூட இப்படிதாங்க ஜெபிக்கணும். தினந்தோறும் இந்த ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, ரெண்டாவதா, அதாவது மாயைக்கும் பொய் வசனத்துக்கும் என்ன தூரமாக்குங்க. ரெண்டாவது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஒன்றுமில்லாமல் பிச்சை எடுத்து வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா உட்கார்ந்துகிட்டு தேவனையே மறந்து போகிற அளவுக்கு ஐஸ்வர்யத்தையும் எனக்கு தராதே. ஐஸ்வர்யம் தான் எனக்கு கடவுள் என்கிற நிலைமை எனக்கு வேண்டாம் இல்லையாங்க? ஏழ்மை வேண்டாம். பிச்சை எடுத்து சாப்பிட்டா அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வராதே. தேவன் எனக்கு என்ன கொடுத்தாருன்னு கேட்பாங்களா இல்லையா? அதே போல ஒருவேளை அதிகமாயிடுச்சுன்னா, பணம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, ஐஸ்வர்யம் அதிகமாயிடுச்சுன்னா, கஷ்டங்களே இல்லைன்னா மனிதன் தேவனையே மறந்து போயிடுவான் இல்லையா? அன்று இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எச்சரித்தார். அதாவது நீங்க போனதுக்கு அப்புறம் நல்ல வீடுகளை கட்டி நாற்றுகளை நட்டுக்கொண்டு பயிர்களை விளைவித்துக் கொண்டு நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இருதயத்தை திருப்பிக் கொண்டு நீங்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தேவனை மறந்து விடுவீர்களோ என்னவோ, ஜாக்கிரதை. கட்டாயமாங்க. நமக்கு எந்த பாடுகளும் இல்லாத போது, எல்லாமே திருப்தியாக இருக்கிற போது, தனத்தை நன்றாக பெருக்கிக் கொண்டிருக்கிற போது, தேவனிடத்தில் என்ன தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு அலட்சியம் மனிதனுக்கு வருவது சாதாரணமான விஷயம். அதனால்தான் எனக்கு போதுமான ஆகாரம் போதும் ஆண்டவரே, எனக்கு ஏற்றதெல்லாம் போதும் ஆண்டவரே, எப்ப எது வேணுமோ அது எனக்கு போதும். எதை கொடுத்தாலும் என்னுடைய பார்வை மீதுதான் இருக்க வேண்டும் எதிர அவர்களின் மீது திரும்பக்கூடாது. என்னை மாயைக்கும் பொய் வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அதே போல தரித்திரமும் ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம். கவனிங்க, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும். ஏற்ற ஆகாரத்தை மாத்திரம் எனக்கு அருளி செய்யுங்க. போதுமான அளவு ஆகாரத்தை சாப்பிடுறவன் அவ்வளவு ஃபிட்டா இருப்பான் தெரியுமா உங்களுக்கு? ஓவர் ஈட்டிங் மூலமாகத்தான் இன்னைக்கு எத்தனையோ விதமான வியாதிகள், ஒருவித மந்தம், சோம்பேறித்தனம், அது அநேகருக்கு அதுதான் கஷ்டமே. விதவிதமான நோய்கள் அதனால சேருது. எதை சாப்பிடணுமோ சாப்பிட்றதில்ல, எதை சாப்பிடக்கூடாதோ அதை தான் இன்னைக்கு சாப்பிட்றான். சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அதனால தாங்க நாட்கள்ல போஜன பிரியர்கள், குடிகாரர்கள் அதிகமாயிடுவாங்க அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரமாக சாலையில் நடந்து போகும்போது கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு 5-6 கடைகளுக்கும் ஒரு கூல்ட்ரிங்க் ஷாப்போ, ஒரு டீ ஷாப்போ, ஒரு ரெஸ்டாரண்ட்டோ, ஒரு ஹோட்டலோ, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டோ, ஒரு வண்டி கடையோ, ஸ்ட்ரீட் ஃபுட்டோ ஏதோ ஒன்று இருக்குதானே செய்து. எத்தனை இருந்தாலும், வீடு இருந்தாலும், சமைச்சு கொடுக்க அம்மா இருந்தாலும், மனைவி இருந்தாலும், என்னதான் இருந்தாலும்,
வெளியில சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க தின்னுகிட்டே தான் இருக்கிறாங்க. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என்ன காத்துக்கொள்ளுங்க. என் படியை எனக்கு அளந்து போஷித்தருளும் ஆண்டவர். அதிகமாயிடுச்சுன்னா, வயிறு அளவுக்கு அதிகமா ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுங்க? சோம்பேறித்தனம் வந்துடும், மந்தபுத்தி. ஆண்டவரே மறந்து போயிடுவோம். கர்த்தர் யாரென்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும். என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும். அதாவது ஆண்டவரே, நான் ஒருவேளை ஏழை ஆயிட்டேன்னா பிச்சை எடுத்து சூழல் வரக்கூடாதுன்னு பொய் பேசி திருடி தேவனுடைய நாமத்திற்கு இழுக்கை சம்பாதித்து விடுவேனோ என்னவோ, உம்மை அவமானப்படுத்துகிறவனாக ஆகிவிடுவேனோ என்னவோ. எனவே சாப்பாடு இல்லாமல் தரித்திர திக்கற்ற நிலைமை எனக்கு வேண்டாம். சாப்பாடு அதிகமாகி தேவனை மறந்து போகிற நிலைமையும் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம், தரித்திரமும் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவையானபடி எனக்கு அழங்க ஆண்டவரே. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல ஆண்டவரே. எனக்கு எப்பொழுது எது தேவையோ, எனக்கு எப்பொழுது எதை தர வேண்டும் என்று நினைக்கிறீரோ அது அப்ப எனக்கு கொடுத்தா போதும் ஆண்டவரே. எனக்கு பசி எடுக்கும்போது ஆகாரம் கொடுங்க, எனக்கு குளிர் எடுக்கும்போது வஸ்திரத்தை உடுத்துங்க, எனக்கு தேவையான சுகத்தையும் பாதுகாவலையும் இல்லையாங்க. குளிர்காலத்தில் எனக்கு போர்வை அருளி செய்யுங்க ஆண்டவரே. வெயில் காலத்தில் போர்வை என்ன செய்ய போறோம் இல்லையாங்க. மழை காலத்தில் எனக்கு ஒரு குடையை அருளி செய்யுங்க. அதாவது அந்தந்த சீசனுக்கு, ஒரு திருமணத்துக்கு போகிற எனக்கு ஒரு பட்டாடை கொடுங்க ஆண்டவரே. தப்பென்ன இருக்கு? அப்படி எனக்கு தேவையானவைகளை எப்போ எது தேவையோ அதை அருளி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு தேவனையே மறந்து போகிற அளவுக்கு நாம் இருப்பதினாலே நஷ்டம்தான் மிஞ்சம். ஒரு அருமையான பிரார்த்தனை. இன்னையிலிருந்து இப்படி ஆரம்பிப்பீங்களா? என்னங்க அது? ஆண்டவரே, கர்த்தாவே, மாயையான காரியங்களையும் பொய்யானவைகளையும் என்னை விட்டு தூரப்படுத்துங்க. மாயையான காரியங்களை பாராதபடிக்கு என் பார்வை திருப்புங்க என்று ஜெபித்தான் தாவீது. மாயையான காரியங்களின் மீது சார்ந்திராமல் எனக்கு உதவி செய்யுங்க. பொய்களுக்கு எட்டாத தூரத்திலே நான் இருக்க வேண்டும். பொய்யர்களோடு நான் சிநேகம் பாராட்டாமல் பொய்யை காக்கிறவனாக, பொய்களையே பேசுகிறவனாக, சாத்தான் கேற்றவைகளான பொய்களை, அதாவது பொய்க்கு பிதாவாகிய சாத்தானோடு சம்பந்தப்படாதபடி என் வாயின் வார்த்தைகள் உண்மையானவைகளாக இருக்கிறதற்கும் பொய்யையும் மாயானவைகளையும் என்னை விட்டு தூரமாக்குங்க. எனக்கு தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம். தேவையான ஆகாரம் போதாண்டவரே. ஆமாங்க, நீங்களும் நம்புங்க. உங்களுக்கு எப்போ சைக்கிள் வேண்டுமோ அப்போ சைக்கிள் உங்களுக்கு ஆண்டவர் அருள்வார். எப்போ பைக் வேணுமோ அப்போ பைக்கை தருவார். எப்போ கார் வேணுமோ அப்போ கார் தருவார். எப்போ பங்களா வேணுமோ அப்போ பங்களாவில் வைப்பார். எப்போ குடிசையில் வைக்கணுமோ அப்போ குடிசையில் வைப்பார். அதுதாங்க என்னுடைய அனுபவம் கூட. அது குடிசையாக இருந்தாலும், பங்களாவாக இருந்தாலும், சைக்கிளாக இருந்தாலும், பைக்காக இருந்தாலும், காராக இருந்தாலும் ஆண்டவர் அருளுவார் என்றார். ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்றால் அதில் தாங்க திருப்தி இருக்கு. நீ திருடி, நீ பொய் பேசி, நீ ஏமாற்றுக்களை செய்து மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு நீ சம்பாதிக்கிறவர்கள் எல்லாம் உனக்கே சங்கடங்களாக மாறிவிடுமே தவிர அவைகளில் உனக்கு திருப்தியே இருக்காது. எந்த குறையும் கஷ்டமும் இல்லாத நாட்களுக்குள் வருகிற போது தேவனை மறந்து விடுவோமோ என்கிற காரியத்தையும் மறந்துவிடக்கூடாது. இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நாமும் கூட, இந்த சாரத்தை, அதாவது மாயையானவைகளை, நாள் முழுக்க மாயையானவைகளையே பார்த்து கொண்டிராமல், அவைகளை குறித்து பேசிக்கொண்டிராதபடி, அவைகளை குறித்து கவலைப்படாமல், அவைகளை முக்கியமாக கருதாமல் இருக்க உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளை, என்னுடைய நாவை சரி செய்து என்னுடைய வாயிலிருந்து சத்தியம் மாத்திரமே வருவதற்கு, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளே வருவதற்கு, கேட்பவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வார்த்தைகளையே பேசுவதற்கு என் வார்த்தைகளை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. பொய்க்கு என்ன விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. பொய் பேசுகிற நாவுகள் எனக்கு வேண்டவே வேண்டாம் ராஜா. அது அறுத்து போடப்படும் என்று சொல்கிறீரே. அவைகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. இன்று எனக்கு எது வேண்டுமோ அதை அருளிச்சேங்க. எனக்கு எல்லாம் வேண்டும் என்று, என் வாழ்நாள் முழுக்க தேவையானது வேண்டும் என்றோ நான் கேட்கலப்பா. எனக்கு எந்த நேரத்தில் எது வேண்டுமோ அதை அறிந்திருக்கிற இயேசுவே, யெகோவா ஈரே, கர்த்தரே பார்த்துக் கொள்வீர் என்கிற அந்த வார்த்தை
நமக்குள் இருக்கும் என்றால், நமக்காக அது நிறைவேறும் என்றால், நம்மை விட பாக்கியவான்கள் வேறு யார் இருக்க முடியும்? வாருங்கள் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த உலகமே மாயையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது ஐயா. மாயையான காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறதப்பா. வீணான மாயைக்காக ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுகிறார்கள், ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள், ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த கடைசி பயங்கரமான நாட்களிலே எங்கள் இருதயம் அப்படி சாயாதபடிக்கு கிருபை அருளுங்க. பொய்யின் பக்கமே சென்று விடாதபடிக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நான் தேவனால் புடமிடப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை நான் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு, ஆண்டவரே, என் வாயினால் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நான் பேசுகிறதற்கு சகாயம் செய்க. பொருளாசைக்கு நான் இணங்கி விடாதபடிக்கு, தரித்திரனாகி யாசிக்கிற அளவுக்கு தேவனுடைய நாமத்திற்கு அவமானத்தை கொண்டு வருகிறவனா நான் இராமல், எது எப்பொழுது அவசியமோ அதை அப்பொழுது தேவன் எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு தொடர்வதற்கும், இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஜெப தேவைகள் மற்றும் வாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்கள் பட்சமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தவறாமல் ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நிறைவேற்றுவார். ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து பார்ப்பீர்கள் என்றால் 91000100 என்ற நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்பி வையுங்கள். உடனே உங்களுக்கு பதிலளிக்க ஏற்றதாக இருக்கிற வகையில் இத்தனை ஆயிரக்கணக்கான ஜெப தேவைகளை நாங்கள் பெற்று வருகிறோம். எனவே அவைகள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம் என்பதனால் உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க ஏற்றதாக இருக்கும்படி உங்கள் ஜெப தேவைகளை உடனுக்குடன் எங்களுக்கு எழுதி அனுப்பும்போது எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூரு மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி. தினந்தோறும் கல்வரி பிரதித்வனி சோஷியல் மீடியா மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு, கல்வரி தரிசனம் டிவி புரோகிராமை பார்க்கிறவர்களுக்கு மற்றும் கல்வரி பிரேமதாரா பார்வையாளர்களுக்காக பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே இந்த மாதம் பிப்ரவரி 15 அன்று மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது ஹாலிடேயாக இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் எல்லோரும் வருவீர்கள் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதிக்கிறதற்கு, உங்களை முகமுகமாய் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும் மிகுந்த ஜெபத்தோடு கூட நாங்கள் பெங்களூருக்கு வருகிறோம். நீங்களும் வாருங்கள், பங்கு கொள்ளுங்கள், தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குண்டுராவ் ஆடிட்டோரியம், நியர் மந்திரி மஹால், சேஷாத்ரிபுரம், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்கள், அல்லது 8939393939 என்ற நம்பருக்கு கால் செய்து விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பெங்களூரில் இருக்கிற குண்டுராவ் ஸ்டேடியத்தில் ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.